முசிறி அடுத்த தாத்தையங்கார்பேட்டை தேமுதிக திருச்சி வடக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் KS குமார் தலைமையில் கேப்டன் குரு பூஜை சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த தாத்தாங்கரைப்பேட்டை தேமுதிக திருச்சி வடக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் KS குமார் பேசினார். அப்போது ஆலோசனைக் கூட்டத்தில் முசிறி, துறையூர், மணச்சநல்லூர், லால்குடி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் KS குமார் வருகின்ற 28ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் கேப்டன் குரு பூஜையில் வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து தொகுதியிலும் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். முதலாம் ஆண்டு குரு பூஜையில் நமது நிர்வாகிகள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று பேசினார். கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேமுதிக திருச்சி வடக்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் மன்னை பழனிசாமி மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. வருகின்ற 28ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் பத்மபூஷன் கேப்டன் குரு பூஜையில் அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். எந்த நேரத்திலும் உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சந்திக்க நிர்வாகிகள் தயாராக இருக்க வேண்டும். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பத்மபூஷன் கேப்டன் குரு பூஜையில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். கூடுதல் மாவட்ட அவைத்தலைவர் முருகேசன், மாவட்ட துணை செயலாளர் சிவகுமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் முசிறி ராஜலிங்கம், பொதுக்குழு உறுப்பினர் சதீஷ்குமார், முசிறி நகர கழக செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன், முசிறி நகர அவைத்தலைவர் பாலன், ஒன்றிய கழக செயலாளர் விஜய்சேகரன், ரவிக்குமார், செல்லத்துறை, சேராமன், பாக்கியராஜ், தேவராஜ், பேரூர் செயலாளர் தர்மராஜ், வடக்கு மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் கட்டுப்பட்டி லட்சுமணன், தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் மோகன்ராஜ் மற்றும் முசிறி, மண்ணச்சநல்லூர், துறையூர், லால்குடி தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முசிறி செய்திகளுக்காக குமார். மன்னை பழனிசாமி அவர்களின் மறைவுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. வந்துதான் கூப்பிடுற விஷயம் கிடையாது. இது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போற மாதிரி நம்ம டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா முன்னிட்டு திருச்சி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக 1000 பேர் கலந்து கொள்வதென தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 3, உள்ளாட்சி தேர்தல் எந்த சமயத்தில் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. எப்போ வேணால் உள்ளாட்சி தேர்தல் வரலாம், அதுக்கு வடக்கு மாவட்ட சார்பில் நம்ம தயாராக இருக்கணும் என்று தீர்மானம் நிறைவேற்றோம். தீர்மானம் 4, தமிழ்நாட்டில் பெய்த மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் தமிழக அரசு உடனடியாக காலந்தாழ்த்தாமல் வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. தீர்மானம் 5, மழையால் பாதிக்கப்பட்ட தமிழக விவசாயிகளுக்கு பயிர் நிவாரணத் தொகையை உடனடியாக இந்த அரசு வழங்கிட வேண்டும் என்று கூட்டத்தினால வலியுறுத்தப்படுகிறது. தீர்மானம் 5 முடிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பப்ளிக் பொதுமக்கள் நம்ம கட்சியார நமக்கு உடன்பட்டா, நம்ம தெய்வமா வச்சுட்டா, நம்ம குலசாமி மாதிரி நம்ம போகிறோம்னா இது நம்மளோட கடமைகள் இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட தெய்வமாக நினச்சிட்டு வேண்டிட்டு மணி கட்டுறாங்க. இந்த நான் முந்தான ஒரு சம்பவம் பார்த்தேன். விட்டு சென்ற பாதையை நம்முடைய குடும்பத்தை மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்கும் மக்களுடைய துயரத்திற்கும் அரும்பாடுபட்டு இருக்கக்கூடிய அந்நியர் அவர்களுக்கும் அந்நியர் பாதையை வழிகாட்டி கொண்டு அந்த அளவுக்கு ரொம்ப பாடுபட்டு இன்னைக்கு சூழ்நிலை அவரும் ஒரு சில பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அதையும் விட்டுற முடியாது. அதனால அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான். 2வது சுற்றுப்பயணம் சொன்ன மாதிரி சுற்றுப்பயணம் நம்மளுடைய திருச்சி வடக்கு மாவட்டம் சார்பாக கிளைக்கழக நிர்வாகி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆல்ரெடி ஏற்கனவே பேசிட்டேன். அன்னிகிட்டையும் பேசிட்டேன், லெட்டரும் அனுப்பிச்சிட்டேன். தம்பிக்கு டைம் கிடைக்காதனால அது வரல. அநேகமாக ஜனவரியில் வந்துற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா யாரும் எந்த ஒரு போட்டாலும் வேண்டாம். கீழே நீங்கள் போனீங்களா உங்கள் ஒன்றியத்துக்கு பேர போகிறீங்க, திருச்சி வடக்கு மாவட்டம் தேமுதிக அதோடு நிப்பாட்டிட்டு போகிறோம். யார் ஒரு பேரும் பொண்ணும் அவசியமும் கிடையாது. இது நம்ம தலைவருக்காக பண்ணுறது. இது ஒரு இது மட்டும் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் பண்ணலாம். அண்ணன் சொன்ன மாதிரி தலைவர் கூட நான் மாவட்ட செயலர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கமாகவே என்ற 2-3 விஷயம் நீங்கள் தான் சொல்லிக்கிறோம். அதுக்கு உண்டான செயல்பாடு நம்மகிட்ட இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், அந்த செயல்பாடு என்கிட்டே இல்லை. ஏன்னா போன்றப்பே நம்ம பிஎல்டி ஃபார்மு பாதி தான் கொடுத்தா, பாதி கொடுக்கல. முழுசும் கொடுத்தா தான் கலெக்டர் ஆஃபீஸில் பிஎல்டி ஃபார்மு எலெக்ஷன் கமிஷனில் வெப்சைட்டில் ஏற்ற முடியும். பாதி கொடுத்தா பாதி ஏற்ற முடியாது. அதனால் மினிமம் ஒரு 75 பேர் ஒன்றியத்தில் வரணும். நகரம் பேரில் ஒரு 20 பேர் 25 பேர் வரும். அப்படி வந்தால் தான் நம்ம ஒரு 1000 பேர் ரீச் பண்ண முடியும். 2வது இது அங்கே ஒரு பேனர் கட்டியே நம்ம கொண்டு வர சொல்கிறாங்க. வடக்கு மாவட்டம் பேனர் கட்ட சொல்கிறாங்க. அதை கட்டி தான் வரணுங்க. அப்போ நம்ம ஸ்ட்ரென்த்துங்க என்னங்கிறது அதையும் நம்ம அங்கே கட்டணும். அப்போ இருக்கும்போது
நம்ம வந்து 1000 பேர் ரீச் பண்ண முடியும், இல்லைன்னா 1000 பேர் ரீச் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்கள் பஸ் எடுக்கிறது தான் பெரிய விஷயம் இல்லை. பஸ்ஸுனா எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகும், ஒரு 4 பேர் வர்றது போகிறது எல்லாம் சிரமம் ஆகும். அதெல்லாம் வேணாம், இல்லை நீங்கள் எனக்கு எல்லாம்